கொல்லிமலையில் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் சந்தை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. எங்கே இருக்குன்னா சோளக்காடு அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த சோளக்காட்டில் இருந்து தான் நம்ம நாமக்கல் போகணுன்னா போகலாம், திருச்சி அதாவது தம்பம்பட்டி போகணுன்னா போகலாம். அந்த இடத்துல பிரிகிற இடத்துல இந்த சந்தை இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன் காரணம் அப்படின்னா இங்கே இருக்க பழங்குடியினவங்க தான். கொல்லிமலையே தெரியல உங்களுக்கு, ஃபுல்லாக பழங்குடியினர் தான். அவங்க விளைவிக்கிற பொருட்கள் முழுக்க இங்கே இருக்க போகுது. அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச பொருட்களை அந்த பழங்குடியினரே கொண்டு வந்து இங்கே சேலுக்கு வைப்பாங்க. அது வந்து பழாப்பழம், வாழைப்பழம், அதேமாரி அன்னாச்சி பழம், இன்னும் ஒரு வித்தியாசமான பேர் தெரியாத பழங்கள், அப்புறம் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு, இன்னும் பல கிழங்குகள் எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. அதை விட மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீசஸ், அந்த நம்மளுடைய கிராம்பு, மிளகு, அந்த மாதிரி ஐட்டங்கள், சமையலுக்கு போடுற ஐட்டங்கள் எல்லாமே இந்த இடத்துல சுற்றி கிடைக்கும். அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் ஏத்தாப்பில் உள்ள கடையும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இந்த இடத்துல நிற்கும் போதே முழுக்க வேறு எந்த வாசமும் வரல. அந்த சமையல் பொருட்களுக்கு உண்டான வாசமும் பழங்களுக்கு உண்டான வாசமும் தான் வருது. நான் சின்ன வயசில் வந்து சாப்பிட்ருக்கேன் வாழைப்பழம். அந்த வாழைப்பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு விட அந்த மனம்னு ஒன்று இருக்கும், வாழைப்பழத்தோடைய வாசனைன்னு ஒன்று இருக்குது. அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது இது வரைக்கும் இடையில இப்போ வர்ற பழத்துலலாம் வாழைப்பழத்துலலாம் இல்லை. டேஸ்ட் இருக்கும், பட் ஆனால் மனம்ன்ற ஒரு விஷயம் இருக்காது. ஆனால் இங்கே சாப்பிட்ற பழங்களில் அதே சின்ன வயசில் உள்ள அந்த வாசனை இருக்குங்க. எந்த ஒரு கெமிக்கல் போடாமல் உருவாக்குன ஒரு வாழைப்பழங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேன் உங்களுக்கு. மேலே போட்டிருக்கல பழங்குடியினர் சந்தை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, சோளக்காடு. அப்படியே பார்த்தீங்கன்னா பலாப்பழம் தான் குமிச்சு வச்சுருக்காங்க. ஏன்னா இது பலாப்பழம் சீசன் போல் இருக்குது. கலரே எப்படி இருக்குது பாருங்கள். வேறு ஏதாவது இயற்கைக்கு மாறின ஏதாவது ஒரு ஐட்டங்கள் இருக்கா பாருங்கள். இயற்கைக்கு வித்தியாசமான இருக்குதாங்க ஒன்றும் கிடையாது. இந்த அன்னாச்சி பழமே கூட வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப சிவப்பு கலரில் இருக்குது. ஏன்னா இங்கே ஸ்பெஷலாக இங்கே இதாகும். அது வாங்கி அண்ணன் நமக்கு ஒன்று கொடுக்குறாப்புல. இது அன்னாச்சி பழமா? தேன் போலே நல்லா இருக்கு, செம்ம டேஸ்ட்டு, வித்தியாசமான டேஸ்ட்டு. நான் சொல்கிறேன்ல இந்த பழங்கள்லாம் வந்து பழங்கிறத விட வாசனை தான். அந்த பழத்தோட வாசனை யாருக்கெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். வாழைப்பழங்கிறது இப்போதைக்கு நம்ம தரையில் கடைகளில் வாங்குகிற வாழைப்பழம் எதுவுமே வாசனை இருக்காது. டேஸ்ட்டு இருக்கும், ஓகே, அது டேஸ்ட் எப்படியா கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த வாசனையோடு இந்த பழங்கள் இருக்குது. இந்த மாங்காவா மாம்பழமா? இது மாம்பழம் தான் நினைக்கிறேன். அந்த பக்கம் மாங்காய் இருக்குது. பலாப்பழம் தான் இங்கே செழிப்பாக இருக்கிறது வந்து ஒரு விஷயம், பலாப்பழம் தான். இது முழுசாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம், சின்னதாகவும் நீங்கள் பீஸ் கட் பண்ணி அவங்களே தராங்க. அங்கே அதில் கவர் போட்டு வச்சுருக்காங்க, அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், ஐஸ் ஆப்பிளா? இது ஆப்பிள் மாதிரியே இருக்குது, ஆனால் ஒரு சின்ன பீஸாக இருக்குது. தக்காளி மாதிரி இருக்குன்னு வைங்களேன், பூண்டு மாதிரி இருக்குது தக்காளி. இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல, இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்ல. மொத்தமே ஒரு 10 கடை, 1 2 3 4 5 10 15 20 கடை இருக்கும். 20 கடையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பழங்கள் தான். இது வந்து சிவப்பு நெல்லியா? எனக்காது சிவப்பு நெல்லியா? இது என்னது? பன்னீர் கொய்யா. பன்னீர் கொய்யாவா? கொய்யாப்பழமா? சிவப்பு கலரில் இருக்குது, அதுவும் அழகாக இருக்குது. சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா உள்ள மரம் வளர்ந்துடும் வயிற்றுக்குள்ள. இல்லை, அதுக்கு தான் சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்து அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஐயா. கொட்டையை சாப்பிட்டா வயிற்றுக்குள்ள மரம் வளரும். அப்படியா? இதெல்லாம் நல்ல குவாலிட்டி, அப்படியே அழகாக இருக்குது. சிவப்பு கலரில் இருக்குது. அதையா சிவப்பு கலரில் இருக்குது? இங்கே ஒரு மட்டும் தான் இந்த கலர் வரும்ண்ணே. எல்லாம் மஞ்சள் கலரில் இருக்குது அங்கே கீழே உள்ளதெல்லாம். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே புளி இருக்குது, பார்த்துக்கிடுங்க. புளி இங்கே உங்கள் உள்ள புளி தானேக்கா? எவ்வளோக்கா இது? எவ்வளோ? ஒரு அரை கிலோவா? 1 கிலோ 200 ரூபா. நான் எங்கள் வீட்டிலலாம் தோசை புளி அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த புளியை பாருங்கள், கொட்டை எடுத்த புளி தான். இங்கே கொட்டையெல்லாம் எடுக்கிறவங்க கஷ்டப்பட வேண்டாம். 200 ரூபா இங்கே லோக்கலில் உள்ளது. எதுவே இருக்கல. தேன் வேறு இருக்கா? நல்ல தேனாக்கா? இதெல்லாம் எவ்வளோ விலைக்கா? இது வந்து ஒரு பாட்டில் 600 ரூபாயா, நல்ல ஒரிஜினல் தேன். இது வந்து 300 ரூபாயா. பலாப்பழம். இது என்னது? அத்திப்பழமா? இது வரைக்கும் பார்த்ததில்ல, பம்பரம் மாதிரி இருக்குது. இதான் அத்திப்பழமா? பழம் மாதிரில ஒரு மாதிரி ஃப்ளவர் மாதிரி இருக்குண்ணே. பம்பரம் தான்.
ஒரு கயிறை கட்டிட்டு ஒரு சாட்டை விட்டவன அப்போ பிறந்தேன். அத்திப்பழம் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அந்த கடைகளில் ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்கு, கோத்து வச்சுப்பாங்க சின்ன சின்ன. இது இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இது என்னக்கா? அவக்கடை பார்த்துருக்கேன், இங்கே நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது, இவ்வளோ ஒன்று தான் இருக்கும். இது நல்லா பெருசாக மாம்பழம் சைஸுக்கு இருக்குது. சவுண்டு சூப்பராக இருக்கே. இது எதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குமாக்கா? முலாம்பழம் ஜூஸ் மாதிரி. அப்படி அப்படியே ஸ்பூன் எடுத்து போட்டு சாப்பிடணுண்ணே. இந்த இஞ்சியுமே இங்கே உள்ளதுண்ணா போட்டு பொடி பொடியாக இருக்கே, நல்லா இருக்கு. ஆமாம், இஞ்சி வாசனை செம்மையாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் நல்ல முரட்டு இஞ்சி மாதிரி வரும், மீடியமாக இருக்குது. பிச்சு போட்டு இது பண்ணுறதுக்கு நல்லா இருக்குண்ணே, வாசனை நல்லா இருக்குது. வேறு மாம்பழம், மாங்காய், வெங்காயம். அதுக்கா இது பழமா? ஓ, பழம்னா ரெட் கலரில் ஆகிடுது. அத்தி பழம் காய்னா பச்சை கலரில் இருக்குது. இது இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். இன்னொன்று 2-3 அதான் எல்லாமே ஆர்கானிக் பொருட்கள், அதுவும் வித்தியாசமான இது. இதெல்லாம் நம்ம இப்போ இங்கே உள்ள மக்கள் இன்னும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, நம்ம பயன்படுத்துறதே விட்டாச்சு. என்னென்ன பழப்பழம் உரிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? சூப்பர். என்னண்ணே வாங்கலை, என்னன்னு தந்துட்டியா இருந்தால? அப்படிலாம் இல்லையா? பார்த்தீங்களா, வேறு சும்மா தான் கடையை பார்க்க வந்தேன், அதே அழகாக அண்ணன் ஒன்று எடுத்து கொடுத்துட்டாப்புல. சரி, நான் வாங்குவேனா வாங்க மாட்டேனான்னு கூட அவருக்கு தெரியாது. ஏன்னா போதும், நீங்கள் விற்கணும்ல. ஐயா வியாபாரம் பண்ணுங்க, நான் டேஸ்ட் பார்த்து சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். தேனு நீங்கள் விற்கணும்ல, போகிற வரல சாப்பிட்டு போகலாண்ணே. தேன் மாதிரி இருக்குங்க, எல்லா மேலுமே இப்படி தான் இருக்குமா? நீங்கள் நல்லா இருக்குண்ணே. அங்கே வரதெல்லாம் ஆந்திரா பலாப்பழம் வருதுன்னு நினைக்கிறேன், சப்புன்னு இருக்கு. ஆனால் பெரிய சைஸு, பார்க்க நல்லா இருக்கும், ஆனால் சப்புன்னு இருக்கு. இதெல்லாம் ஏன் எங்கள் ஊருக்கு வர மாட்டேங்குன்னு தெரியல. தூக்கிட்டு போக முடியாதா பைக்கில்? லாரியில் போட்டு அனுப்ப வேண்டியது எங்கள் ஊருக்குலாம். திருச்செந்தூர். எல்லாம் பழமும் காய் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. என்னென்ன காய்கறி கூட கம்மியாக தான் இருக்குது, ஒரு சில காய்கறி தான். இந்த இது வந்து சவ் தானே? இதுவுமே நல்ல தரமாக இருக்குது. முன்னாடி அந்த காலத்தில் வர்ற மாதிரி தான். இங்கே எல்லாம் ஊர்லலாம் இப்போ ஹைப்ரிட் இல்லாமல் இருக்குது. என்னக்கா வயசு குறைஞ்சிருமா போட்டா பிடிச்சா? வாழைப்பழங்களை காட்டுவோமே, வாழைப்பழம் தான் வித்தியாசம் இருக்கு. இந்த பாருங்க, செவ்வாழை. இந்த பழம் பேர் வேண்டுக்கா? அப்படியா? அவங்களுக்கு சேல்ஸ்மேன் வேற இருக்காங்க. இந்த பூவம்பழம், கற்பூரவள்ளி, ரஸ்தாளி, நாட்டுப்பழம், எந்த பழமாக இருந்தாலும் அந்த வாசனை தான். வாசனை அடிச்சிக்க முடியாதுங்க இங்கே. கண்டிப்பாக வந்தால் வாங்குங்க, நல்லபடியான ஒரு இடம். நீங்கள் கொல்லி வந்தீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பழங்கள் காய்கறிகள் வாங்குறதுக்கு மெயினாக வாங்க. 2 கட்டப்பை வண்டியில் வச்சுக்கிடுங்க, காரில் வந்தாலும் சரி பைக்கில் வந்தாலும் சரி 2 கட்டப்பை வச்சுக்கிடுங்க. கண்டிப்பாக இதை வாங்கிட்டு போங்க, ஒர்த்து. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு பழத்தோட மதிப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்டாலும் அதுக்கு சத்தும் இல்லை, அது டேஸ்ட்டும் இல்லை, அதேமாதிரி காசு வேஸ்ட்டாக போகிறதா இருக்குது ஹைப்ரிட் எல்லாமே. ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 நாள் 20 நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு மற்ற மாதிரி வாங்கிட்டு போனீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. அது காசும் கம்மி, ஒரிஜினலாக வேறு இருக்குது, அது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. பழைய அந்த ஹைப்ரிட் இல்லாமல் வெறும் ரசாயன உரம் இல்லாமல் நல்ல தெளிவாக போட்டு வச்சு விற்கிறாங்க. அதை கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. 2 கட்டப்பை மறந்துடாங்க, காயால் சொன்னான்னு கட்டப்பை எடுத்து வண்டியில் வச்சுக்கிடுங்க. சரியா போமா?